படம் நல்லா இருக்குங்க. ஆக்கிரமிப்பு படம் நல்லா இருக்கு. அது இல்லாமல் ஹீரோ நல்லா நடிச்சிருக்காங்க, ஹீரோயினி நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வில்லன் நல்லா நடிச்சிருக்காப்படி. வில்லன் தான் இந்த படத்தோட இயக்குனர் நினைக்கிறேன். அருமையாக நடிச்சிருக்காப்படி. அது இல்லாமல் அருமையாக நடிச்சிருக்காங்க. அந்த அக்கா சொல்ல தேவையில்லை. அவங்க மாயாண்டி குடும்பத்தார், அப்புறம் வீராயி மக்கள், இப்போ இந்த படத்தை அருமையாக நடிச்சிருக்காங்க. அவங்க நடிப்புக்கு பஞ்சமே போட முடியும். ஆமாம், உப்பளத்தோடைய மக்களுடைய வாழ்வியலை நல்லா படம் பிடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இதில் காட்டியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. இது கிராமத்து மக்களுக்கு தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து சிட்டி மக்களுக்கு இது ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால சிட்டி மக்களும் வரணும், அவங்களோட வாழ்வியலை பார்க்கணும். அது இல்லாமல் ஆமாம், சிட்டி மக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். படம் நல்லா படம் நல்லா வந்திருக்கு. மியூசிக் ஜான் பீட்டர் அருமையாக பண்ணியிருக்கா. அப்படி அந்த நில்லடிய சாங்கெல்லாம் அருமையாக இருக்குது. பார்க்கணும், அனைவரும் பார்க்கணும். படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. யதார்த்தமான சினிமா, எல்லாருமே குடும்பத்தோடு பார்க்கலாம். இசை ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு சின்ன பட்ஜெட் படத்துக்கு ஒரு பெரிய வலிமையான இசையை கொடுத்துருக்காரு இசையமைப்பாளர். இசையமைப்பாளருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படம் கிடைக்கும்னு நம்பலாம். அதுபோல் இசை நல்லா இருக்குது, கேமரா நல்லா இருக்குது, எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. யார் கமர்ஷியல் ஆர்டிஸ்டும் எல்லாம் கலந்து நடிச்சிருக்காங்க. அந்த அம்மா கேரக்டரும் நான் கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் தான் நடிச்சிருக்காரு. வல்டர் வெற்றிவேல் நடிச்சிருந்தாரு. அவர் வந்து இந்த இது வந்து சாஃப்ட் கேரக்டர் நடிச்சிருக்காரு, சித்தப்பா கேரக்டர். இந்த ஊரில் வந்து நடக்கிற விஷயத்த யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணி அடிமைப்படுத்தி முடியாது. ஹீரோ யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. ஒரு நம்ம வீட்டு ஆளுங்களை பார்க்குற மாதிரி தான் ஹீரோ ஹீரோயின்லாம். இதுக்காக தனியாக ஒரு ஹீரோ ஹீரோயினி பிடிச்சி அப்படிலாம் இல்லை. இது சாதாரண ஒரு லைவான ஒரு ஸ்டோரியாக பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்கு, ஃபைட்டு, பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. படம் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் நம்ம வெற்றி படம் செய்யணும். எல்லாருமே மக்கள் வந்து படம் வந்து எல்லாருமே பார்க்கணும். அப்போதான் சின்ன பட்ஜெட் படங்கள் வெற்றி பெற்றாதான் ஒரு கஷ்டப்படுற உதவி இயக்குநர்களுக்கு படங்கள் கிடைக்கும். குறைந்த பட்ஜெட்டில் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. நம்ம பெரிய படங்களை கம்பேர் பண்ணி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பட்ஜெட் தகுந்தமான கதை அமைப்பு இதெல்லாம் நல்லாயிருக்கு. கேமராவை பொறுத்தளவு எடுத்த இந்த கதைக்கான களத்தை எடுத்த உப்பளங்களை திறமையாக காட்டியிருக்கிறார்கள். மற்றபடி நம் கிராமங்களில் வாழ்ந்தவங்களுக்குரிய கிராமத்தில் சக மனிதர்கள் நடக்கும் நிகழ்ச்சியை அப்பயே படமாக எடுத்திருக்கிறார்கள். யதார்த்தம் இருக்கிறது. இது ஒரு சினிமா பார்த்தது போன்று இல்லாமல் யதார்த்தமாக கண்முன்னே நடந்த நிகழ்ச்சிகள் போல் ஏதோ காட்சி அமைப்புகள் பண்ணியிருக்கிறார்கள். இசையை பொறுத்த அளவில் படத்துக்கு ஒரு உயிரோட்டம் இருக்கிறது. பாடல்கள் 2-3 பாடல்கள் நன்றாக இருக்கிறது. இது எல்லாருமே யதார்த்தமான இது நடிப்பை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒன்றும் பெரிய அளவில் யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியம். எல்லாம் புதுமுகங்களாக இருந்தால் கூட நன்றாக செய்திருக்கிறார்கள். இல்லை, அது மாதிரி ஒன்றும் இதில் இருந்ததா எனக்கு கதையில் தெரியவில்லை. பாடல்கள் 3 பாடல்கள் நன்றாக இருக்கிறது. இல்லை, கடைசியில் கிளைமேக்ஸில் அது மாதிரி வச்சிருக்கிறாங்க. பட் அதை காமிக்காமல் புரிந்து கொள்ளும்படி செய்திருக்கிறார்கள். அது ஒரு காட்சி அமைப்பு நன்றாக. பொதுவாக கிராமங்களில் வாழ்ந்தவர்களுக்கு அதிகமாக இந்த படங்கள் பிடிக்கும். படம் ஆக்கிரமிப்பு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இது வந்து படம் ஃபுல்லாக எல்லாமே வேதாரண்யம், அங்கே தான் ஷூட் பண்ணோம். எல்லாம் கடற்கரை உள்ள வில்லேஜஸ். இது வந்து உப்பளம், உப்பு பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பற்றி ஒரு ஸ்டோரி ஸ்கிரிப்ட். பொதுவாகவே உப்பு வியாபாரம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப நொடிஞ்சிருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. பட் நாங்கள் அப்படி இல்லை. அந்த உப்பு பிஸ்னஸ் பண்ணி ரொம்ப க்ரோத்தாக இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக, ஆக்டிவாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அப்படி ஹாப்பியாக இருக்கிறது பிடிக்காத தான் வேற ஊர்லேருந்து வந்து எங்கள் உப்பை அவன் வாங்கன்னு சொல்லி எங்களை ரொம்ப மலிவாக வாங்கி அவன் வெளியே விற்றுருவான் ஜாஸ்திக்கு. எங்களை அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாக்குவான். இதுதான் ஸ்கிரிப்ட். என்னம்மா? எஸ் ஒரு ஒரு ரொம்ப கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. இந்த படம் நல்லா எனக்கு வந்து ஃபுல்லாக நல்லா ஒர்க் பண்ணோம். ஒருத்தர் யாருமே மாமா மச்சான் அப்படி தான் நாங்கள் வாங்கினே எப்படின்னா இருக்கீங்க அப்படி தான் நாங்கள் பழகணும். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணோம், ஒத்துமையாக இருந்தோம். நாங்கள் டைரக்டரும் சரி, ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ நாங்கள் ஒத்துமையாக இருந்தால் ஒர்க் பண்ணோம். நாங்கள்
இதில் வந்து கொஞ்சம் கூட ஈகோ கிடையாது. ஒன்றா தான் உட்காந்து தரையில் உட்காந்து சாப்பிடுவோம் வேதாரணத்தில். அப்படி ஒர்க் பண்ணி தான் நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த படத்தை முடித்தோம். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு கெயின் கிடச்சிருக்கு. இது வந்து ஏ சென்டரும் பார்க்கலாம், பிஎன்சியும் பார்க்கலாம். இதில் கிளாமரு, டபுள் மீனிங், செக்ஸ் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் பார்க்கலாம். வந்து தயவுசெய்து வந்து பாருங்கள் ப்ளீஸ். எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். படம் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக மியூசிக்கு ஸ்டண்ட்டு இது பண்ணியிருக்கலாம். பேக்ரவுண்ட்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் இன்னும் கொஞ்சம் ஆக்டிங் வெளிப்படுத்திருக்கலாம். அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. அது நல்லா அருமையாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஃபீலாக இருக்குது. சண்டை காட்சி நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம். அந்த மியூசிக்லாம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம். பார்க்கலாம்.